சாதாரணமாய் செய்து கொண்டிருக்கிற தொழிலை அசாதாரணமான அளவுக்கு கொண்டு போகணும்னா அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும். கரங்களவே அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்கள், எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. ஆண்டவர் பேச தொடங்கினார். எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் யோசேப்பை அந்த தேசத்துக்கு கொண்டு போகிறார். யோசேப்பு அந்த தேசத்துக்கு கடந்து செல்லும் போது ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் வெளிப்பாட்டை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். 7 கொழுத்த பசுக்கள், 7 மெலிந்த பசுக்கள். இந்த 7 கொழுத்த பசுக்களை இந்த 7 மெலிந்த பசுக்கள் விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம். இரண்டாவது சொப்பனம், 7 கதிர்கள் சொத்திரம் இருக்கிறது, நிறைவான கதிர்கள், 7 சாவியான கதிர்கள். இந்த சாவியான கதிர்கள் நிறைவானதை விழுங்கி போடுகிறது. இதனுடைய அர்த்தம் தெரியாது, ஆனால் யோசேப்புக்கு இதனுடைய அர்த்தங்கள் தெரிந்தது. முதல் 7 வருஷங்கள் நிறைவின் காலங்கள், இரண்டாவது 7 வருஷங்கள் மிகுந்த பெரிய பஞ்சத்தின் நாட்கள். பாருங்கள், அபிஷேகம் இருந்தபடியினால் மட்டும்தான் காலகட்டத்தின் வளர்ச்சியை குறித்ததான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கும் உங்களோடு கூட சொல்லுகிறேன், எல்லா காலங்களும் நமக்கு அனுகூலமாய் இருக்காது. அனுகூலமான நாட்களில் அனுகூலமாய் இருக்கிறதான கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்திருப்போமாக.